ஆல்ரெடி இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய மாற்றங்களை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்துல. அதே சமயத்துல இந்த எலெக்ஷன் முடிகிற அடுத்த நாளிலிருந்து த வெரி செகண்ட் டே நாம இந்தியாவில் எதிர்பாராத மாற்றங்கள் வரவிருக்கு, எதிர்பாராத காரியங்கள் நடக்கவிருக்கு. இந்த உலகத்தின் நாட்டாமையை போல ஒரு மனிதன் நான் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும்னு நினைக்கிறாரு. அமெரிக்க அதிபரின் ஒரு தவறான போக்கு இந்த உலகத்தை ஆபத்துக்குள்ளாக கடத்தி சென்று கொண்டிருக்கு. இந்த ஆபத்திலிருந்து யார் நம்மை காப்பாற்ற முடியும்? நம்முடைய வருமானம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்ப போகுது. ஒரே ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதனுடைய விலையை இந்தியன் கவர்மெண்ட் உயர்த்தி விட்டால் நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பொருட்களின் விலையும் நாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்துவிடும். உயர்த்தப்படாதா என்றால் ஒரு பிராக்டிக்கலான சூழ்நிலை என்ன என்றால் இந்த எலெக்ஷனுக்காகத்தான் இந்தியன் கவர்மெண்ட் காத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த எலெக்ஷன் முடிந்த உடனே பெட்ரோலியம் ப்ராடக்டுடைய விலைகள் அதிக அளவு ஏற்றப்படும், அதை மாற்றி அமைப்பார்கள். இனி ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும். ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் ஒரு வாகனம் இவ்வளவுதான் பெட்ரோலை எடுக்கக்கூடும், இவ்வளவுதான் பெட்ரோலை உபயோகிக்கக்கூடும் என்ற அந்த முறை கூட வந்து விடலாம். ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இதோ கெரோசின் பெட்ரோல் பங்கில் ஃபில் பண்ணும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, பெட்ரோல் பங்குகளிலே நீங்கள் எதை எடுத்துக்கலாம், கெரோசினை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். அதுவும் 60 நாட்களுக்கு மாத்திரமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுவது போல எல்லாருக்கும் எல்பிஜி கேஸ் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதாக இருந்தால் ஏன் பெட்ரோல் பங்க்ல இந்த மண்ணெண்ணெயை பிடிக்க நம்முடைய கவர்மெண்ட் உத்தரவிட வேண்டும்? ஒரு உண்மை என்னவென்றால், என்னுடைய வீட்டிலேயே கேஸ் சிலிண்டர் காலியாகி 40 நாட்களுக்கு மேல ஆகிறது, சிலிண்டர் வாங்க முடியவில்லை என்று சொல்லி நாங்களே போய் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையை நோக்கி போகுது. கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமே, நம்முடைய வீட்டுல நம்ம 3 பேர் வேலை செய்யறோம், 2 பேர் வேலை செய்யறோம்னா இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலை எப்படியாவது சமாளிக்கலாம். எங்கேயாவது கடையில இருந்து உணவு வாங்கிடலாம், எப்படியாவது இண்டக்ஷன் ஸ்டவ் விலை உயர்ந்ததா இருந்தாலும் எப்படியோ வாங்கலாம், எப்படியாவது சமாளிக்கலாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு நோயாளி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாய் இருக்கும் என்று சொல்லி, ஒரு வீட்டுக்குள்ள 3 பேருமே வேலை இல்லாத சூழ்நிலையில கூலி வேலை செய்பவர்களா இருந்தால் அவர்களுடைய காயங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கும். இப்படி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பவைகளை இந்த உலக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மால் மாற்றிவிட முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் உணராமல் இருக்கிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பவைகளை ஒருவராலும் மாற்ற முடியாது என்பதுதான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, திட்டங்களை தருபவரும் தேவன், அதை செயல்படுத்துகிறவரும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.